அவர் எப்படி வாழ்த்துனா ஒரு நல்ல வைப்ல இருந்து அவர் வாழ்த்தும் போது அதே வைப்ரேஷன் நமக்கு வந்து எப்படி நம்மளை ஹீல் பண்ணி நம்ம அவர் நல்லா இருக்குன்னு சொல்கிற அந்த வாழ்த்தை நமக்கு பழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அதே மாதிரி இங்கே ஒரு பர்சன் வளர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது கூட இருக்க 4 பேர் 3 பேர் அவரை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னா அந்த பொறாம வைப்ரேஷனும் இந்த பர்சனுக்கு வரும். அது வந்து ரொம்பலாம் அடிச்சு கீழே தள்ளிடாது, லைட்டா ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் இந்த பொறாம வைப்ரேஷனால. இதைத்தான் நம்ம கண் திருஷ்டின்னு நம்ம ஊர்ல சொல்லியிருக்கோமே தவிர, கண் திருஷ்டி மூட நம்பிக்கையும் கிடையாது, பொய்யும் கிடையாது. கண் திருஷ்டிங்கிறது உண்மை. ஆனா பட் அது ஒன்றும் நம்ம ரொம்ப தீவிரமா எந்த விஷயத்தையும் செய்யும் போது அது ஒன்றும் அப்படியே தரிச்சிடாது. பட் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸஸ் ஏற்படும் கண்டிப்பா. இது எல்லாரும் நிறைய பேர் வாழ்க்கையில உணர்ந்திருப்போம். கண் திருஷ்டி நமக்கு படுது அப்படின்னு. அது ரொம்ப நம்மளை கீழே தள்ளாது, சின்ன சின்னமாக தான் நடக்கும். அது ரொம்ப ஈஸியாக நம்மளால சமாளிக்க முடியும். பட் ஆனால் அது கண் திருஷ்டின்ற அப்படி ஒன்றே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படி இருக்கு. அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா வைப்ரேஷன்ல தான் வேலை செய்யும். இந்த உலகமே மொத்தமாக பார்க்கும்போது வைப்ரேஷன்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு அலைவரிசையில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது மாதிரி தான் இந்த பொறாமப்படுற அந்த அலைவரிசையும் யார் மேலே பொறாமப்படுறோமோ அந்த பர்சனை போய் சேரும். அப்படி சேரும்போது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும். இதை தான் நம்ம ஊரில் நம்ம பொறாமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுலேருந்து எப்படி நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் நம்மளை மொத்தமாக அடியோட கீழே வாழ்க்கையை நாசமாக்கிறாரு. நமக்கு அவங்க பொறாமப்படுறத விட நம்ம என்ன விஷயத்துக்காக ட்ரை பண்ணுறோமோ அந்த எண்ணம் ரொம்ப வலிமையாக இருந்துச்சுன்னா அந்த பொறாமை எண்ணம்லாம் நம்மளை ரொம்ப தடுக்காது. சும்மா போகிற போக்கில் லைட்டாக அப்படி உரசுற மாதிரி தான் உரசிட்டு போவோம். அது நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம என்னத்துக்கு செய்கிறோமோ அதில் ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா, ரொம்ப வில் பவரோடு இருந்தோம்னா அந்த பொறாமலாம் நம்மளை ஒன்றும் செஞ்சிடாது.